ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு Jutrm சேனல். நான் டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன? ஸோ சோஷியல் இன்ஜினியரிங் வந்து பார்த்தீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங், சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கான்செப்ட். ஸோ இந்த சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன, இதை வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எப்படி ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங்னாலே ஃபிஷிங் அட்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபிஷிங் அட்டாக் தான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அதை நான் வந்து உண்மை இல்லை அப்படின்னு தான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஸோ ஃபிஷிங் அட்டாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைப் தான். ஓகேங்களா? சோஷியல் இன்ஜினியரிங்கில் ஃபிஷிங்கிறது ஒரு டைப். ஓகேங்களா? அது தண்ணின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைப்ஸ் தான் வந்து இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து பார்ப்போம். இல்லை ப்ரோ, நான் இப்போ தான் வந்து நான் சோஷியல் இன்ஜினியராக என்னன்ற வேர்டே நான் இப்போ தான் கேள்விப்பட்டேன். சோஷியல் இன்ஜினியரிங்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது அப்படின்னா ஸோ நோ இஷ்யூஸ். நான் இப்போ தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் என்னன்னு சொல்லி கற்றுப்போம். போக போக அந்த ஃபிஷிங் அட்டாக்னா என்ன, இன்னும் அதோட டைப்ஸ்னா என்ன, நம்ம வந்து அந்த ஃபிஷிங்லாம் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணுறது, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஃபியூச்சர் வீடியோஸ் வந்து நான் சொல்லி தரேன். ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன? ஸோ சோஷியல் இன்ஜினியரிங்னா என்ன அப்படின்னா ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மாதிரியே ஒரு ஃபேக்கான சோர்ஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணி ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணி சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து என்ன நினைப்போம்னா அது வந்து ஒரு உண்மையான சோர்ஸ் தான் அப்படின்னு சொல்லி அந்த லிங்க்கை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருவோம். அந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கருக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? இது வந்து நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே. நான் வந்து ஹேக்கர், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் மாதிரி ஒரு ஃபேக்கான ஒரு அக்கௌண்ட்டோ இல்லை ஃபேக்கான ஒரு விஷயமோ நான் வந்து ரெடி பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் அனுப்புற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஆசை அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லுவோம் தெரியுமா? ஆசை இருந்தால் போதும், யாருனாலும் ஏமாற்றலாம் அப்படின்றதான் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஆசையை பயன்படுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா அது சோஷியல் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், பேங்க் டீட்டெயில்ஸு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இதோட டீட்டெயில்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்காக யூஸ் பண்ணாங்க. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் எடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? உங்களை ஏமாற்றி அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் தான் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ க்ரெடென்ஷியல்ஸ்னால் என்ன அப்படின்னா உங்களோட டேட்டாஸ்னால என்னென்னு தெரியலன்னா நோ இஷ்யூஸ், நான் சொல்கிறேன். ஸோ டேட்டாஸ்னால் என்ன அப்படின்னா உங்களோட யூசர் நேமாக இருக்கட்டும், பாஸ்வேர்டாக இருக்கட்டும், உங்கள் ஃபோன் நம்பர், உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, இன்னும் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, எனிதிங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரெடென்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த எத்திக்கல் ஹேக்கிங் வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து சோஷியல் இன்ஜினியரிங் சொல்லி சொன்னீங்க, அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு ஓல்டு இமேஜ் ஃபேஸ்புக் ஹேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இன்டர்நெட்லேருந்து நான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த URL வந்து தெரிஞ்சிருக்கும். http://fbaction.com அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே facebook.com அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா fbaction.com அப்படின்ற போதே நம்ம வந்து கொஞ்சம் திங்க் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சம்திங் அன்ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து வந்துருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சச்சு ஃபேஸ்புக் பேஜ் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்ஸ்டாகிராம் வச்சு நான் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஃபேஸ்புக் வச்சு சொல்கிறேனே, ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோஸ் வந்து யாரோ தெரியாதனமாக வந்து வியூ பண்ணுறாங்க, அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து யாரோ மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து வருது. ஓகேங்களா? ஸோ மெசேஜ் வந்தோடனே ஸோ அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் வந்து இருக்குது, உங்கள் அக்கௌண்ட் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணிக்கோங்க, அந்த 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் போட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக்லேருந்து அனுப்புற மாதிரி இந்த மாதிரி ஒரு லிங்க் வந்து நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து என்ன நினைப்போம், நம்ம அக்கௌண்ட் வந்து யாரோ வியூ பண்ணிட்டு இருக்காங்க, அதை ஹேக் பண்ண போகிறாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகேங்களா? பட் நம்மளுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் அனுப்புறது ஒரு ஹேக்கர் தான் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து அளவுக்கு நம்மளுக்கு வந்து அந்த நாலேஜ் இருக்காது, அந்த செக்யூரிட்டி நாலேஜ் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா இந்த யூசர் நேம் நாலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கருக்கு வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ், அதான் ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி சென்ட் பண்ணி உங்களை வந்து ஹேக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்து நம்ம எப்படிலாம் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த URL. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த லிங்க்குமே வந்து நீங்கள் தொடாமல் இருந்தீங்கனாலே நம்மளுக்கு பாதி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது ஒரு விஷயம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும் போல அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம இன்டர்நெட்டில் பார்க்குற எல்லாமே தப்புன்னு சொல்ல முடியாது, எல்லாமே சரின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கணும் போலியா அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மேபி அது வந்து ட்ரூவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் நீங்கள் வந்து அதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோடனே வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரி URL வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் facebook.comனே இருக்குன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த facebook.comல FACEன்னு பதிலாக FACAன்னு சொல்லி கூட போட்டுருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஒரு லெட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ facebook.com பதிலாக facebook.in இருக்குது.
பட் அது மாதிரி சம்திங் வராது. ஃபேஸ்புக் .xyz சொல்லி ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்து ஏதாவது வந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி ஓகேங்களா. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அது .com .in ஸோ அது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. அடுத்தது நீங்கள் வந்து இப்போ ஒரிஜினலாக இருக்க ஃபேஸ்புக் பேஜுக்கும் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டராக இருக்கலாம். இந்த ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. நம்ம இப்போ கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பேஜ். மேபி அதே மாதிரி பேஜ் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அந்த பேஜும் வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதை நீங்கள் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஓகேங்களா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது அன்னோன் லிங்க் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைவேட் டேப் இக்னோர் டேப்லாம் இருக்கும்ல, இக்னோரேட் மோடா ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ப்ரைவேட்டாக இருக்க டேப்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேக்கருக்கு வந்து போகாமல் தடுக்கலாம். ஓகேங்களா. அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அதான் இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்குதுல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுப்போம். ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒரு 2-3 வாட்டி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் இமெயிலே கொடுக்காம ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்கான ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் கொடுத்து பாருங்கள். அது வந்து ரீடைரக்ட் ஆகுதா இல்லை லாகின் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இல்லை ஃபேக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து கொடுத்து பாருங்கள். அது மாதிரி நான் கொடுத்து லாகின் பண்ணும்போது அது வந்து லாகின் ஆகுதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போதா என்ன ஏது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. நம்ம ஒரு 2-3 வாட்டி ஒரு தப்பான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்து நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். அப்போ லாகின் பண்ணி உங்களுக்கு வந்து எரர் அப்படின்னு சொல்லி தான் வந்துச்சு அப்படின்னா ஓகே அது நோ இஷ்யூஸ், நம்ம வந்து ஒரிஜினல் சைட்டில் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நம்ம போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங்லேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறது ஒரு மெத்தட். ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கான்னு நம்புறேன். இன்கேஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் புரியல இல்லை உங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் இல்லை, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஐடி வந்து நான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அப்படி இல்லை இந்த நேம் போட்டிங்கனாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் வந்து காட்டும். ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஃபிஷிங் அட்டாக்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் அதை கேளுங்க. இல்லை நான் போட்டிருக்க வீடியோஸ்லேருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.